ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் வச்சு ஒரு சுவையான குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த ஆன்லைன் ஜாபில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கீழே டேக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கிறேன். நம்மளுக்கு தேவையான ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூனு போல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகுனத்தோட வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் போல் நான் அரைச்சி இந்த எண்ணெயில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் நல்லா வதக்கினத்தோட ஒரு 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழம் நல்லா அதுவும் வதங்கணும். ரெண்டும் நல்லா வதங்கினத்தோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 பேர்த்துக்கு போல் செய்கிறேன், அதனால் கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினத்தோட மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த இது வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த 3ம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டத்தோட நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சிக்கன் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நம்ம அதில் சேர்த்தத்தோட கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை போய் அந்த சிக்கன் நல்லா அதிலேயே வெந்து வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணத்தோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். உரப்பு உங்களுக்கு காரம் எப்படியோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டை கிராம் தூள் 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதோட இப்போ நான் தேங்காய் என்ன பண்ண போகிறேன்னா, அரைச்சி நான் சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். இப்படி நீங்கள் சேர்க்கக்குள்ள இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மசாலா தூள் நம்ம இப்போ தான் ஆட் பண்ணணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எல்லாம் கலந்தது மசாலா தூள், அது 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து நம்ம வந்து விசில் ஒரு 3 விசில் போல் விட்டு நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். இதை போட்டு இந்த 3 இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டா சிக்கன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.